போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து எங்க அப்பாவை கம்பி வச்சாங்க. அவசரப்படாதே. அவர் விஷயத்துல நாம எச்சரிக்கையோட இருக்கணும். வர்ற சனிக்கிழமை என் தம்பிக்கு தவசம்னு சொல்லி அவருக்கே தவசம் கொண்டாட போறாரு. அதுதான் சரியான சந்தர்ப்பம். அன்னைக்கு ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்ப இந்த போட்டோவை காட்டி இவரு செல்வநாயகம் இல்ல துரைசிங்கம்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டணும். எத்தனை நாளைக்கு இப்ப ஆடுபுரி விளையாட்டு? நீங்க சொல்றதை கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறப்போ அதை உடனே நீங்க எங்களுக்கு தெரிவிச்சிருக்கலாமே. இதை ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த ஊருக்கு கேம்ப் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டு உங்ககிட்டயே நேர்ல சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஐ சி. மகன்னு சொல்றவரையும் நம்ப முடியல, மருமகன்னு வந்தவரையும் நம்ப முடியல. என் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு என் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த நிலைமையை நீடிக்க விட்டா என் உயிருக்கே அபாயம் வந்துடுமோன்னு பயப்படுறேன். நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நாங்க அதை கவனிக்கிறோம். சார், வர்ற சனிக்கிழமை என் தம்பி துரைசிங்கத்துக்கு தேவசம். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா கையும் களவுமா அவங்களை பிடிச்சு கொடுத்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க. சத்தியமா சொல்றேன், அவர் எங்க அப்பாவே இல்ல. நாங்க சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். அந்த உத்தமரை பத்தி ஏதாவது அபாண்டமா சொன்னீங்க, உங்க நாக்கு அழிய போகும். எங்க கிட்ட சொன்ன மாதிரி இதை வெளியே போய் சொன்னீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஆபத்துக்கு பயந்தா உலகத்துக்கு உண்மை தெரியாம போயிடுவேன் சார். பிரசிடண்ட் ஐயா, உண்மைக்கு என்னைக்குமே அழிவில்லைன்னு சொல்லுவாங்க. வர்ற சனிக்கிழமை அவர் தம்பிக்கு தேவசம்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நீங்க வந்தா உண்மை எது பொய் எதுன்னு நாங்க உங்களுக்கு நிரூபிச்சு காட்டோம். வணக்கம் ஐயா, வாங்க. நீங்க எங்க வந்தீங்க? சித்தப்பா தேவசத்துக்கு சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். சிவகாமி என் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பையன் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. நீங்கள்லாம் வழக்கம் போல என் தம்பி தேவசத்துக்கு தவறாம வந்துடுங்க. பாப்பா போலாம். அம்மா, வினைய விதைச்சவன் வினைய அறுப்பான், தினைய விதைச்சவன் தினைய அறுப்பான். வினைய விதைச்சிட்டு தினைய அறுக்க முடியுமா? அவனுக்கு நேரங்காலம் நெருங்கி போச்சுமா. நீங்க கவலைப்படாம இருங்க. என்னமோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க தைரியமா இருங்கம்மா, ஆண்டவன் நம்ம பக்கத்துல இருக்கான். இந்தாங்க. ஐயா, அந்த ரங்கையாபத்தை கண்டுபிடிச்சிட்டு ஐயா. சாபாஷ். அங்க ரங்கையா மட்டும் இல்ல, கண்ணு தெரியாத ஒரு அம்மாவும் இருக்காங்க. கண்ணு தெரியாத அம்மாவா? அவங்க எப்படி இருக்காங்க? குட்டையா, சுமார் 40-45 வயசு இருக்கும். நான் நினைச்சது சரியா போச்சு. அவ வேற யாரும் இல்லடா, ஓடிப்போன ராஜேஸ்வரியே தான். அவ யமன் கையில இருந்து தப்பிச்சாலும் எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அவங்க 2 பேரையும் அம்மா. என்ன ரங்கையா? உங்க மகன் அவசரமா கூப்பிட்டு வந்துச்சாரா, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். கதவை தாப்பா போட்டுக்குங்க, நான் சீக்கிரம் வாங்கிக்கிறேன். சரி. யாரு? யார் அது? யாரப்பா? யாரு? உங்களை பார்த்த பிறகுதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி. இப்படி உட்காருங்க. அப்போ
நான் போய் ஆக வேண்டியது கவனிக்கிறேன். அவளை வர சொல்லுங்க. சிவகாமி, போய் உன் அத்தையை கூட்டிட்டு வாமா. நிறுத்துங்க. லட்சுமி, ஏன் என்னை இந்த கோலத்துல பார்த்ததும் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? இருக்காதா அத்தை? உங்களை இவர் சுமங்கலி கோலத்துல பார்த்து இன்னையோட 20 வருஷம் முடிய போவதில்லை. சிறுபிள்ளத்தனமா பேசாத லட்சுமி. இது உனக்கே நல்லா இருக்கா? ஆக்கிரமங்க என்ன சொல்லுவாங்க? கணவனை இழந்த உனக்கு தலையில பூ எதுக்கு, நெத்தியில பொட்டதுக்கு, பட்டு புடவை எதுக்கு, கழுத்துல தாலி எதுக்கு? புருஷன் உயிரோட இருக்கும்போது பூவில்லாத தறி எதுக்கு, பொட்டில்லாத நெத்தி எதுக்கு, வெறும் கழுத்ததுக்கு, வெள்ளை சேலை எதுக்கு? என்ன வளர்ற? நீங்களா நானா? நீ நேத்து வந்த இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி உனக்கு தெரியாது. லட்சுமி, இறந்து போனவன் கணவன் மேல ஆணையா கேட்கிறேன். யார் சொல்லி கொடுத்து இப்படி வந்து நீ நடிக்கிறேன்? நானா நடிக்கிறேன்? சில பேர் இதயத்தை கல்லாக்கிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா கடவுள் உங்களுக்கு கல்லையே இதயமா வச்சுட்டான். அதனாலதான் தானி கட்டின மனைவியை பார்த்து விதவைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு நீங்களே இறந்த நாள் கொண்டாடுறீங்க. லட்சுமி, ஏன் இப்படி எல்லாம் பேச? என்ன பைத்தியமா? என் மானத்தை வாங்காம மரியாதையா உள்ள போயிடுமா? உள்ள போக வேண்டியது அம்மா இல்ல, நீ உள்ள போக வேண்டியது. சண்முகா, சிலரை பல நாள் ஏமாத்தலாம், பலரை சில நாள் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. துரைசிங்கம். சிங்கமா? இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கா? சிவா ராமான்னு பேரை வச்சுக்கிட்டதுனால மனுஷன் தெய்வம் ஆயிட முடியாது. தெய்வத்துக்கும் மேலா இருக்கிற எங்க பெரியப்பா பேரை வச்சுக்கிட்டதுனால துரைசிங்கம் செல்வனாய் ஆயிட முடியுமா? ஏன் வீணா பேசுற? சண்முகம், அந்த போட்டோ எடுத்து எல்லாருக்கும் காட்டு. இதோ காட்டுறேன். எங்க அப்பா ஆட்டம் இருக்குதே, ஆடிய ஆட்டம் என்ன? எத்தனையோ விளையாடல், அதுல இது ஒரு விளையாடல். இப்ப சொல்லுங்க, எங்க அப்பா துரைசிங்கம் உண்மையிலேயே இறந்திருந்தா இந்த போட்டோவுல எங்க அம்மா பக்கத்துல இருக்கிறது எந்த அப்பா? இந்தப்பா. மற்ற பெண்களை தலை நிமிர்ந்து கூட பார்க்காதவர் செல்வநாயகம்னு இந்த ஊரே சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இவர் உண்மையிலேயே செல்வநாயகமா இருந்தா தம்பி மனைவி பக்கத்துல தாலி கட்ட புருஷன் மாதிரி ஏன் நிக்கணும்? சிவ 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 சிவ. அந்த சிவனுக்கே பொறுக்காது. அவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு. இவ்வளவு நாளா நாங்க முட்டாளா இருந்துட்டோம். உண்மை இப்போல தெரியுது. ஏம்மா சிவகாமி, ஒரு கௌரவமான மனுஷனுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணி அவர் அவமானம் தாங்காம சாகட்டும், அவர் சொத்தையெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடிடலாம்னு திட்டம் போட்டு எல்லாரும் எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயா, என்னமே அது அக்கிரமமா இருக்குது? போட்டோவே காட்டியிருக்கிறேன், பார்த்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படி சொல்ல எப்படி? போட்டோவை பார்த்துட்டு தாடா சொல்றேன். நீ என்ன சொன்ன? இவர் உங்க அம்மா பக்கத்துல நிக்கிறதாக சொன்னேன். ஐயா, சிவலிங்கம் பக்கத்துல நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாரு. சிவசிவா, சண்முகம், ஏமாந்துட்டியே, ஏமாந்துட்டியே. நாங்க எடுத்த போட்டோவை இந்த ஆளு எப்படியோ மாத்தி வச்சுட்டான். இன்னொரு ஆதாரம் இருக்குது. எங்க பெரியப்பாவுக்கு வலது தோள்பட்டையில சங்கு சக்கரம் மச்ச இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது இவர்கிட்ட இருக்காது, காட்ட சொல்லுங்க பாப்போம். சங்கு சக்கரம் படையா, மச்சம் வலது பக்கம் இல்லடா, இடது பக்கம். டேய், அது எனக்கு இல்லடா, என் தம்பிக்கு. இந்த ஆளை நம்பாதீங்க. என் கணவருக்கு வலது பக்கத்துலதான் மச்சம் இருக்கு. இது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி எப்படி உயிரோட வந்தாங்கன்னு ஆச்சரியமா இருக்கா? நீ ரங்கையா வீட்டுக்கு தீ வச்சு எங்க அம்மாவை கொல்ல பார்த்த, நான் உங்களை காப்பாத்த இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு தீ வச்சரா? என்னடா சொல்ற? என் மனைவியை நான் கொல்ல பார்த்தனா? அட பாவி, உனக்கு இதயமே இல்லையா? என்ன தைரியம் இருந்தா வாய் கூசாம என்னை மனைவி நீ சொல்வே? தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த தரங்கிட்ட மனுஷனுக்கு இதயம் எப்படி பார்க்க முடியும்? இதயம்னு ஒண்ணு இருந்தா வேலை போயிட்டா வாழ முடியாதுன்னு இவர் காலை பிடிச்சு கதறி எழுத டீச்சர் யசோதா வாழ்க்கையை கெடுத்திருப்பாரா? தங்கச்சோட வாழ்க்கையை கெடுத்ததுக்காக நியாயம் கேட்க வந்த யசோதா அண்ணன் அடிச்சு மரத்துல தொங்க விட்டுட்டு அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஊரை நம்ப வச்சிருப்பாரா? அது மட்டும் இல்லை, எங்க அப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுதான் இல்லை, இந்த தண்டால எங்க அப்பாவை கொலை செய்துட்டான். ஏன் தெரியுமா? என் படிப்புக்கு உதவி செய்யறதா சொல்லி எங்க அப்பாவை கடனாளியாக்கி அந்த கடனுக்கு ஈடா என்னையே கேட்டான். உன் அயோக்கியத்தனத்தை ஊருக்கு அம்பலப்படுத்துவேன்னு சொன்னதுக்காக அநியாயமா எங்க அப்பாவை கொலை செய்துட்டான். சுப்பையா, ஐயா,
நடந்த உண்மைகளை எல்லாம் நீயே இவங்க கிட்ட சொல்லிடு. நல்லதுங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஐயா சொல்லித்தான் நான் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் கொலை பண்ணேன். நீங்க சொன்னபடி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன், எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. இவங்க சொன்னதெல்லாம் போய் நான் ஒன்று கேட்கிறேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் மகன்னு சொல்லி இந்த முத்து என்கிட்ட வந்தான். உங்க அம்மா எங்கடான்னு கேட்டதுக்கு இந்த உலகத்திலே இல்லைன்னு அழுதான். இப்போ இவ வந்திருக்கா. புருஷன் உயிரோடு இருக்கும் போது வேலைக்கார ரங்கங்க வீட்டுல இவ எதுக்கா? இத நான் எங்க கேட்டுடுவேன்னு பயந்து என்னையே புருஷன் இல்லைன்னு சொல்றான். கணவரை இழந்த லட்சுமியோ என்ன புருஷன்னு சொல்றான். இவங்க ஆடுற நாடகம் எல்லாம் எதுக்காக? என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக. இந்தாங்க சாவி. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பினா நீங்களே இந்த சாவியை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் இந்த வீட்டை விட்டே போறேன். துரசிங்கம், இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது அவங்களா நீயா? என்னடா பேசாம இருக்க? செத்து போன அண்ணன் இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி உயிரோட திரும்பி வந்தான்னு பாக்குறியா? அப்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ எவ்வளவு அக்கிரமங்களை செஞ்சுட்டடா. சத்தியத்தையும் தர்மத்தையும் சாகடிச்சு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சே. உனக்கு சரியான தண்டனை கொடுக்கத்தான் ஆண்டவன் என்ன காப்பாத்தி இங்க அனுப்பி வச்சான். உண்மையை சொல்லு. நீயா செல்வநாயகம்? என்னடா முடிக்கிற? ஊரையும் உலகத்தையும் எத்தனை நேரத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியும்? இவன் துரசிங்கம், நான் தான் செல்வநாயகம். செல்வநாயகம், நான் தான் செல்வநாயகம். எப்படி செல்வநாயகமாக இருக்க முடியும்? என் கண்டனை நானே என் கையால கடுத்து நிறுத்தி கொண்டேன். இல்ல இல்ல, நான் தான் செல்வநாயகம், நான் தான் செல்வநாயகம். பொய் சொல்றான், பொய் சொல்றான். நான் செல்வநாயகம் தான். குற்றவாளியை குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. இது போதுமா இல்ல இன்னும் சாட்சிகள் வேணுமா? இது போதும். தேங்க்ஸ் ரங்கையா. ரங்கையா, சிவகாமி, நீங்க எல்லாருமா ஸ்டேஷனுக்கு வந்து இவரை பத்தி ரிப்போர்ட் செஞ்சப்போ நான் நம்பல. ஆனா இப்போ புரிஞ்சு போச்சு. மிஸ்டர் துரசிங்கம், கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். இவருக்காக நீங்க ஏமா தலை குனிறீங்க? இப்படி தலை நிமிர்ந்து தப்பு செய்யறவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு தலை குறிஞ்சுதான் போனோம். போட்டு துரசிங்கம், ஊரறிய உலகறிய நீ ஒரு போலி மனுஷங்கிறத நிரூபிப்பேன்னு சபதம் போட்டேன். ஜெயிச்சுட்டேன் பாத்தியா?